பிரதமர் மோடி வில்லனா? மதுரை எம்பி சர்ச்சை பேச்சு. மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள யூனியன் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படிக்க செல்லும் மாணவி சுஷ்மிதாவிற்கு எந்தவித பிணையும் இல்லாமல் 40 லட்சம் ரூபாய் கல்விக் கடன் வழங்கப்பட்டது. மதுரை எம்பி வெங்கடேசன் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஆகியோர் மாணவிக்கு கல்வி கடனை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் எம்பி வெங்கடேசன் பேசுகையில், நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பதில் அளித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றிய விவரம் இல்லையோ. டெண்டர் விடுவதில் டெக்னிக்கல் எரர் ஆகிவிட்டது என தெரிவித்தார். எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டும் டெக்னிக்கல் எரர் வந்து கொண்டே இருக்கிறது. மதுரை எய்ம்ஸ்க்கு மட்டும் எத்தனை முறை டெக்னிக்கல் எரர் வரும்? இது குறித்து பலமுறை கேள்வி எழுப்பினோம் என்றார். மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பீர்களா என செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில், நான் ஹீரோக்களின் பிறந்த நாளுக்குத்தான் வாழ்த்து தெரிவிப்பேன். இந்தியாவே கொண்டாட வேண்டிய ஒரு பிறந்த நாள் என்பது தந்தை பெரியாரின் பிறந்த நாள். நான் என்னுடைய ஹீரோவைதான் பேசுவேன், வில்லன்களை பேசுவது எனக்கு வேலை இல்லை என்றார். நாடாளுமன்றத்தில் இந்த கடைசி கூட்டத்தொடரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டா அவர்கள் மதுரை எய்ம்ஸ் மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் பற்றிய கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தார். அதை ஒட்டி தான் நாங்கள்லாம் பேசணும். அந்த பதிலில் மதுரை எய்ம்ஸ் விவரமே இல்லை. ஏன் இல்லைன்னா, டெண்டர் விடுறதுல டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, எனவே நாங்கள் பட்டியலில் சேர்க்கலன்னு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தத்தில் தொழில்நுட்ப பிரச்சனை இருப்பதால் நாங்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை என்று 25 நாளைக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். உங்கள் டெக்னிக்கல் எரர் எப்போ தான்ப்பா முடியும்? அது எப்படி எதிர்க்கட்சி மாநிலங்கள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் டெக்னிக்கல் எரர் வந்துக்கிட்டே இருக்குது? மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எத்தனை தடவை தான் டெக்னிக்கல் எரர் வரும்? இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன். இதே நட்டா அவர்கள் 16வது நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க பொழுது துவக்கப்பட்ட திட்டம் இது. 16 முடிஞ்சு 17 முடிஞ்சு இப்போ 18வது நாடாளுமன்றம். இப்பொழுதாவது நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். அதற்கு தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்தியாவே கொண்டாட வேண்டிய ஒரு பிறந்தநாள் என்பது தந்தை பெரியாரின் பிறந்தநாள். நான் என்னுடைய ஹீரோவை தான் பேசுவேன், வில்லன்களை பேசுவது எனக்கு வேலை இல்லை. நான் என்னுடைய கதாநாயகனை கொண்டாடுவேன். தந்தை பெரியார் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு தினம் இது, ஒரு நாள் இது. அனைவருக்கும் தந்தை பெரியார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.